வணக்கம் நண்பர்களே, சிவகாமியின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த காணொலியில கடைசியா முடிஞ்ச அத்தியாயத்தோட முதல் பாகம் முடிஞ்சு போயிருந்தது இல்லையா? இது வரைக்கும் நாம இந்த கதையில என்ன பார்த்திருக்கோம்? பரஞ்சோதி அப்படிங்கிற இளைஞன் ஒருத்தன் கல்வி கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் சிற்பக்கலை கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் சோழ நாட்டுல இருந்து கிளம்பி தொண்டை நாட்டுக்கு வரான். இங்க வர இடத்துல அவனுக்கு நாகநந்திகள் அப்படிங்கிற ஒரு புத்த துறவினுடைய அறிமுகம் கிடைக்குது. அந்த புத்த துறவிகள் அவ்வளவு நல்ல எண்ணம் கொண்ட புத்த துறவி கிடையாது. ஒரு துறவிக்கான எந்த நல்ல குணமும் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது கதை போற போக்குல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க மன்னர் மகேந்திரவர்ம பல்லவர் பத்தியும் அவருடைய கலை ஆர்வம் பத்தியும் இப்போ காஞ்சிபுரத்தை நோக்கி வாதாபி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க புலிகேசி ஒரு மிகப்பெரிய படையோட வந்துகிட்டு இருக்கான் அப்படின்றத பத்தியும் அதை குறித்து மன்னர் கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தியும் காஞ்சிபுரமே ஒரு பிரச்சனையில இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மகேந்திரவர்மருக்கு நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்காரு. அதாவது நரசிம்மவர்ம பல்லவர் அப்படின்ற மகன் இருக்காரு. அவருக்கு மாமல்லர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. அவர் அந்த நாட்டினுடைய தலை சிறந்த சிற்பியாகிய ஆயனருடைய மகளை காதலிச்சிட்டு இருக்காரு. அந்த மகள் வேற யாரும் இல்ல, சிவகாமி. அதாவது நடனத்துல மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்பவும் பிரபலமான ஒரு பெண் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த காதலுக்கு நிறைய இடையூறு இருக்கு. இந்த காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ தான் சிற்பக்கலை கத்துக்கணும்னு வந்த ஆயனாருக்காகவும் தனக்கு உதவி செய்த நாகநந்திக்காகவும் அஜந்தா ஓவிய கலைவனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக ஒரு ஓலையை எடுத்துக்கிட்டு பரஞ்சோதி பயணப்படுறான். வழியில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவனுக்கு வஜ்ரபாகு அப்படிங்கிற வீரர் ஒருத்தர் உதவி செய்யறாரு. அவரோட உதவியோட புலிகேசி கிட்ட இருந்து தப்பிக்கிற பரஞ்சோதி பல்லவ படைக்கிட்ட வந்து சேர்றான். பல்லவ படைக்கிட்ட வந்து சேர்ந்தவனா பல்லவ படையில தான் சேரணும் அப்படின்ற தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறான். அவன் பல்லவ படையில சேர்ந்தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கடந்த அத்தியாயம் அந்த பகுதி முதல் பகுதி முடிஞ்சு போயிருந்தது இல்லையா? இப்போ தொடர்ந்து இரண்டாம் பகுதி இனி வரப்போற அத்தியாயங்கள் இனி வரப்போற கதை நமக்கு என்ன சொல்ல இருக்கு நம்ம பார்ப்போம். நாம இப்ப இருக்கிறது சிவகாமியின் சபதத்தோட இரண்டாவது பாகம் காஞ்சி முற்றுகை. அதுல முதல் அத்தியாயம் வடக்கு வாசல். கார்காலத்தோட ஒரு மாலை நேரத்துல, அதாவது சூரியன் மறைஞ்சு இரவு வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நேரத்துல நாம காஞ்சிபுரத்தோட வாசல்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சூரியன் மறைஞ்சிட்டதால கார்காலன்றதுனால வடக்கு பக்கம் இருந்து வாடை காத்து விறு விறுன்னு வீசுது. அந்த சிலுசிலுப்புல அங்க இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் கூட நடுங்குதான். இப்போ காத்தடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வடக்கிலிருந்து வாடை காத்து அடிச்சிச்சுன்னு ஏன் கல்கி அவர்கள் சொல்றாருன்னா, நம்ம தமிழர்கள் காற்றுக்கு 4 விதமான பேர் வச்சிருக்காங்க. 4 திசையிலிருந்து வர காத்துக்கும் 4 விதமான பேர் இருக்கு. ஒரு காத்து மேற்கு பக்கம் இருந்து வீசுச்சுன்னா அந்த காத்துக்கு கோடை காற்று அப்படின்னு பேரு. இந்த காற்று கொஞ்சம் வெப்பம் கலந்த காற்றா இருக்கும். அதனால்தான் நாம வெப்பமான வேனில் காலத்தை கோடை காலம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி கிழக்குல இருந்து வீசுற காத்துக்கு கொண்டல் காத்து அப்படின்னு தமிழர்கள் பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா கிழக்குக்கு குணக்கு அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அதனால கிழக்குல இருந்து வீசுற காத்துக்கு கொண்டல் காற்று அப்படின்ற பேர் இருக்கு. இப்போ கிழக்குல இருந்து வீசுற காசும் கொஞ்சம் குளிர்ச்சியான காத்தா தான் இருக்கும். இந்த காத்து மழையை கொண்டு வரக்கூடிய ஒரு காத்தாவும் இருக்கும். வடக்குல இருந்து வீசுற காத்து வாடை காத்து இல்லையா? அந்த காத்து பனிக்காத்து ஊதக்காத்து. சாதாரணமா இலக்கியங்கள்ல இந்த காத்தை வேதனை தரக்கூடிய காத்தா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காத்தே இன்பம் தரதா இருக்காது. ஒரு மாதிரி நரம்பெல்லாம் ஊடுருவி போகக்கூடிய தாங்க முடியாத குளிர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு குளிரை கொடுக்கக்கூடியதால இது வாடை காத்து வேதனையான காத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொண்டல் காத்தும் ஒரு குளிர்ச்சியான காத்து தான். ஆனா வாடை காத்து அளவுக்கு மோசமான குளிர்ல பிடித்த ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அடுத்தது தென்றல். தெற்கு பக்கம் இருந்து வீசுறது. இருக்கிறதுலே மென்மையான எல்லாராலையும் விரும்பப்படுற அழகான மென்மையான காத்து தென்றல் காத்து. நம்ம கதையில கார்காலம் நடக்குது இல்லையா? அதனால வாடை காத்து தான் வீசுது. இருட்டு தொடங்கிடுச்சு அப்படின்றதுனால பறவைகள்லாம் அவங்கவுங்க வீடை தேடி பறந்து போயிடுது. நாம எங்க நிக்கிறோம்? காஞ்சிபுரம் கோட்டை வாசல் நிக்கிறோம் இல்லையா? எந்த வாசல் நிக்கிறோம்னா வடக்கு வாசல்ல நிக்கிறோம். கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடி மன்னர் போருக்கு கிளம்பி போனார்ல மகேந்திரவர்மர், இந்த வாசல் வழியா தான் போயிருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் அடிச்சு மூடப்பட்ட அந்த கதவுகள், எஃகு தாழ்பால் போடப்பட்டு பூட்டு போடப்பட்ட அந்த கதவுகள் அதுக்கப்புறம் திறக்கப்படவே இல்லை. வாசலோட வெளிப்பக்கத்துல காவல்காரங்க ஒரு 2 பேர் காவல் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கையில வேல் இருக்கு, இடுப்புல வாள் இருக்கு. அவங்க கழுத்துல ஏதாவது பிரச்சனைனா ஊதுவாங்கல்ல, அந்த மாதிரி சங்கு மாதிரியான ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊது கொம்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஊது கொம்பு தொங்கிட்டு இருக்கு. கோட்டை வாசல்ல இருந்து ராஜபாட்டை ஒன்று போது ரொம்ப தூரத்துக்கு வளைஞ்சு நெளிஞ்சு அந்த பாதை போயிட்டு இருக்கு. அது கண்ணுக்கு தெரியுது. இந்த 2 வீரர்களும் காக்கா கூட அந்த பக்கம் இருந்து வரல, யாருமே வரல அப்படின்னாலும் அந்த ராஜபாட்டியை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா காவல் காக்குறவங்க யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கணும்ல. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல புழுதி பறக்க தொடங்குது.
தொடங்குது, ஏதோ குதிரைகள்லாம் வருது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இப்போ காவல்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாறாங்க. அதே நேரத்துல மதிலோட மேல் சுவர் இருக்குல்ல, அங்க முரசு இருக்கும்ல, அந்த முரசு டங்கு டங்குன்னு அடிக்க தொடங்குது. மாலை மங்கின நேரம், அந்த இருட்டின நேரம் குதிரை வருது அப்படின்னும் போது அந்த மங்கலான வெளிச்சத்துல மெதுவா குதிரைகள் கண்ணுக்கு தெரியுது. முன்னாடி வந்த 2 குதிரைகள்ல வீரர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க கையில ரிஷப கொடி தான் இருக்கு, பல்லவ கொடி. அவங்களுக்கு அடுத்ததா உயர்ந்த ரக குதிரை ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அந்த குதிரையில போருக்கு போற மாதிரியான உடைகள் போட்ட அழகான கம்பீரமான இளைஞன் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் குதிரைகள் அவனுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. இப்போ கோட்டை வாசல ஒட்டி அகழி இருக்கும்ல, அகழியை ஒட்டி பாலம் ஒன்று போட்டுப்பாங்கல்ல, அந்த பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்துல அந்த குதிரைகள் வந்த குதிரைகள்லாம் நின்றுடுது. இப்போ முன்னாடி பல்லவ கொடி பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா வீரர்கள், அவங்கள ஒருத்தன் காஞ்சி மாநகர கோட்டையோட வீர தளபதி பரஞ்சோதியார் வராரு, கதவை திறந்து விடுங்க அப்படின்னு கட்டியம் சொல்றான். இன்னொருத்தனும் அதையே திருப்பி சொல்றான். இப்போ பரஞ்சோதி வாழ்க வாழ்கன்னு அந்த பின்னாடி நிக்கிற குதிரைல இருந்து குரல்கள் கேக்குது. உடனே கோட்டையை காவல் காத்துட்டு இருந்தாங்களே வீரர்கள், அவங்க பக்கத்துல போய் குதிரை மேல உட்காந்துருக்க காஞ்சிபுர தளபதிக்கு வணக்கம் சொல்றாங்க. நீங்க எல்லாம் நினைச்ச மாதிரி அந்த காஞ்சிபுர தளபதி நம்ம பரஞ்சோதியே தான். 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த காஞ்சிபுரத்துக்குள்ள நுழைஞ்ச பரஞ்சோதிக்கும் இப்போ வந்து நிக்கிற பரஞ்சோதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் முதல்ல காஞ்சிபுரத்துக்கு வந்தப்போ எப்படி வந்தான், உலகம் தெரியாதவனா இருந்தான், பால்வடியும் முகத்தோட இருந்தான். ஆனா இப்போ அவன் முகத்துல நிறைய போர்களில் ஈடுபட்டதுக்கு அடையாளமா நிறைய போர்க்காயங்கள் இருக்கு. அதே மாதிரி உலக விஷயம் நிறைய தெரிஞ்சிட்டதன் காரணமா ஒரு முதிர்ச்சி ஒண்ணு அவன் முகத்துல தெரியுது. அதனால பரஞ்சோதியை இனிமே நம்ம அவன் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப மரியாதை கொடுத்து பரஞ்சோதியார்னு சொல்லணும், அவர் இவர்னு தான் சொல்லணும் அப்படின்னு கல்கி சொல்றாரு. பரஞ்சோதிக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு சரித்திர காரணம் கூட இருக்கு. அதை நான் வர அத்தியாயங்களை உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றேன். இப்போ வீரர்கள் வந்து பரஞ்சோதிக்கு பக்கத்துல நின்னாங்க இல்லையா, உடனே பரஞ்சோதி என்ன பண்றாருன்னா கையில இருக்கிற சிங்க முதிரையை அவங்க கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்த வீரர்கள் உடனே மறுபடியும் பரஞ்சோதிக்கு வணக்கம் சொல்லிட்டு கோட்டைக்கு கிட்ட வந்துடுறாங்க. வந்து அவங்க கழுத்துல ஒரு கொம்பு தொங்குச்சு இல்லையா, ஊது கொம்பு, அதை எடுத்து பூம் பூம்னு ஊதுறாங்க. இப்போ கோட்டைக்குள்ள கதவுல ஒரு துவாரம் இருக்கு, அந்த கதவு திறக்குது. அதுல ஒருத்தன் எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்தவன் இந்த காவல்காரங்க கிட்ட ஏதோ கேட்கறான். இந்த காவல்காரங்களும் ஏதோ அவங்ககிட்ட பதில் சொல்றாங்க. உடனே உள்ள இருந்த இரும்பு பூட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூட்டெல்லாம் திறக்கப்படுது, கதவு திறக்கப்படுது. ஒரு பிரம்மாண்டமான கோட்டை கதவு ஒன்று கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு அப்புறம் திறக்கப்பட்டா என்ன மாதிரியான சத்தம் வரும், பெரிய சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட கதவு திறந்துக்குது. இப்ப பரஞ்சோதியும் கூட வந்த வீரர்களும் அந்த கோட்டைக்குள்ள போறாங்க. இப்ப முன்னாடி இருந்த கோட்டை வாசலுக்கு 200 அடி தூரத்துல இன்னொரு சின்ன கோட்டை வாசல் இருக்கு. இந்த 2 வாசலுக்கும் இடையில நிறைய வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க, அணிவகுத்து நிக்கிறாங்க. இரவு நேரம் அப்படிங்கறதுனால, சூரியன் மறைஞ்ச நேரம் அப்படின்றதுனால ஒரு சில வீரர்கள் தீப்பந்தம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல ரெட்டை குதிரை போத்துன ஒரு பெரிய ரதம் ஒண்ணு, தேர் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. தேருக்கு பக்கத்துல நிறைய வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட கையிலையும் பல்லவ கொடிகள் இருக்கு. இப்போ வேகமாக வீசுகிற இந்த வாடை காற்றுல அவங்க பிடிச்சிட்டு இருக்க கொடியெல்லாம் ஆடுதான். அந்த கொடியெல்லாம் வந்து இப்போ ஆடுறது எப்படி இருக்கான், பரஞ்சோதிக்கு வரவேற்பு சொல்கிற மாதிரி இருக்கான். காத்தடிச்சா கொடி ஆட தானே செய்யும். ஆனால் கல்கி அந்த கொடியெல்லாம் இவனை வரவேற்கிறதுக்காக ஆடின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறார் இல்லையா. இது ஒரு அணி, தமிழில் பயன்படுத்தப்படுற அணி வகைகளில் ஒன்று. இது யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ அப்படி நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த தேரில் தான் மாமல்லர் இருக்காரு. அவர் பக்கத்துலயே வந்து குதிரைகளை இழுத்து பிடிச்சிட்டு கண்ணன் தேர் சாரதி கண்ணனும் நிற்கிறான். கதவை திறந்து பரஞ்சோதி கோட்டைக்குள்ள வந்த உடனே இளவரசர் தேர்ல இருந்து சட்டுன்னு கீழே குதிக்கிறாரு. குதிச்சுட்டு பக்கத்துல நிக்கிற வீரனுக்கு சை காட்டுறாரு. உடனே அவன் சத்தமா சழுக்க புலிகேசின அரக்கர் படையை கதிகலங்க அடிச்ச அசுகாய சூரர் வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வருக வருகன்னு வரவேற்பு சொல்றான். உடனே இப்போ அங்க இருக்கிற எல்லா வீரர்களும் பரஞ்சோதி அவர்கள் வருக, தளபதி வாழ்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை பரஞ்சோதி எதிர்பார்க்கல போல் இருக்கு. அவரோட முகத்திலேயே அந்த அதிர்ச்சி தெரியுது. அவர் சட்டுன்னு குதிரையில இருந்து குதிச்சு மாமல்லர் கிட்ட போயிட்டு மாமல்லர் காலில் விழப்போற மாதிரி குனிறாரு. உடனே மாமல்லர் அவர் இருக்க பிடிச்சிட்டு 2 பேரும் நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில 2 பேரும் பேசாமலே நிக்கிறாங்க. அப்புறம் மாமல்லர் பேச தொடங்குறாரு. என்ன தளபதி, பயண களைப்பு அதிகமோ, எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு. பரஞ்சோதி, ஐயோ நான் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் களைப்பு காரணம் இல்லைங்க, உங்களோட அன்பு என்னை பேச முடியாதபடிக்கு பண்ணிருச்சு, என் வாயை அடைச்சி விட்டுருச்சு. நீங்களே கோட்டை வாசல் வரைக்கும் வந்து என்னை வரவேற்பீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இளவரசரி அப்படின்னு சொன்ன உடனே இவர், நீங்க எவ்வளவு பெரிய வீரர், எங்க அப்பா மட்டும் கோட்டையை விட்டு நீ வெளியில வரக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்காம இருந்திருந்தாருன்னா நான் ஒரு காத தூரம் வந்து அங்கிருந்து நான் உங்களை வரவேற்று கூட்டிட்டு வந்திருப்பேன். உங்களை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் பரஞ்சோதியை முதல்ல
தேர்ல ஏற சொல்லிட்டு இவரும் தேர் மேல ஏறி பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு தளபதி நம்ம நேரா அரண்மனைக்கு போலாமா இல்ல வேற ஏதாவது எங்கேயாவது போவோமா அப்படின்னோடனே இவர் என்ன சொல்றாரு, நம்ம அரண்மனைக்கு போகலாம், ஆனா போகும்போது போற வழியெல்லாம் வந்து எனக்கு காஞ்சி மாநகரத்தை பார்த்துக்கிட்டே போகணும், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கூட வீணடிக்க முடியாது, இந்த வீரர்கள்லாம் முதல்ல அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே இளவரசர் என்ன பண்றாரு, அந்த வீரர்கள்லாம் அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. அங்க இருந்த வீரர்கள், பரஞ்சோதியோட வந்த வீரர்கள் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கண்ணபிரான் தேரை ஓட்ட தொடங்குறான். தேர் அங்கிருந்து கிளம்ப தொடங்குது. கோட்டை வாசலுடைய கதவுகள் மறுபடியும் மூடி பூட்டப்படுது. இவ்வளவு நேரம் பரபரப்பா இருந்த சத்தத்தோட இருந்த அந்த வடக்கு வாசல் இப்ப மறுபடியும் அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போறாரு கல்கி. நாம இப்போ இருக்கிறது சிவகாமியின் சபதம் 2ஆம் பாகத்தின் 2வது அத்தியாயம் பழைய நண்பர்கள். ரதம் கிளம்புச்சு இல்லையா, அது 2வது கோட்டை வாசல்னு இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாசலை தாண்டி காஞ்சிபுரத்துக்குள்ள நகரத்துக்குள்ள ஓட தொடங்குது. காஞ்சியினுடைய பெரிய பெரிய வீதிகள்ல போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அந்த வீதிகளை பார்க்கும்போது பரஞ்சோதிக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. காஞ்சிபுரத்துக்கு நுழைஞ்சது, அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயங்கள், இதெல்லாம் ஒன்னொன்னா அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அன்னைக்கு அவர் காஞ்சிபுரத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கும் இன்னைக்கு அவர் காஞ்சிபுரத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே மாமல்லர், தளபதி ஏதோ யோசனையில இருக்கீங்க போல, ஏன் எதுவும் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் அந்த ஞாபகங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டு, இல்ல உங்க அன்புல நான் மெய் மறந்து போயிட்டேன், எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது, யோசிச்சு பாருங்க, தென்னாட்டில் இருக்க பெரிய பெரிய மல்லர்கள் எல்லாரையும் சண்டையில் ஜெயிச்சு மாமல்லர்னு பேர் வாங்கின ஒருத்தருக்கு பக்கத்தில் அவருக்கு சரி சமமாக நான் ரதத்தில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது உண்மையா பொய்யானே சந்தேகமாக இருக்குது அப்படின்றாரு. அதுக்கு இவர், உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து போகிறது எனக்கு இல்லை பெருமை, ராட்சசம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்த புலிகேசியோட படையை நீங்கள் ஒரு கலக்கிட்டீங்களாமே, அப்படிப்பட்ட பெரிய வீரர் பக்கத்தில் உட்காந்து போகிறது எனக்கு தானே பெருமை அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. குதிரைப்படையோட வெற்றி காஞ்சிபுரம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தன்னோட வெற்றியை பற்றி பேசாமல் அந்த வெற்றியை குதிரைப்படையோட வெற்றி மாதிரி பரஞ்சோதி பேசுகிறாரு. ஏன் வராது, வாரம் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத மன்னர் எனக்கு ஓலையில் எழுதி அனுப்பிச்சிடுவார். அதில் நீங்கள் தலைமையேற்று போகிற குதிரைப்படைகள் எப்படி சண்டை போட்டுச்சு, எப்படி வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்றத பற்றி எங்கள் அப்பா சொல்லுவார். நாங்கள் சும்மா விடுவோமா, அதை பறையடிச்சு ஊர் உலகம்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு இளவரசர் சொன்ன உடனே இவர், உங்கள் அன்பால் என்னை திக்கு முக்க ஆட வச்சிடுறீங்க, அதனால நான் மன்னர் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்ன ஓலையை கூட கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை ஒன்று எடுத்து இளவரசர்கிட்ட கொடுக்குறாரு பரஞ்சோதி. உடனே இளவரசர் கிண்டலா, என்ன தளபதி இது எங்கள் அப்பா கொடுத்த ஓலை தானா இல்லை வழியில் ஏதாவது ஓலை மாறிடுச்சா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக ஆயிடுது, அசிங்கமாக இருக்கும்ல. அந்த கதையும் உங்களுக்கு தெரியுமா இளவரசரே அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே கேட்குறாரு. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கிளம்புனப்போ வழியில் வஜ்ரபாகுவை பார்த்தது, உங்களுக்கும் வஜ்ரபாகுக்கும் இடையில நட்பு ஏற்பட்டது எல்லாமே தெரியும் அப்படின்றாரு. இப்போ 2 பேரும் சிரிக்கிறாங்க. மன்னர் 8 மாசத்துக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்புனப்போ நானும் கூட வருவேன்னு ஒத்த காலம் நின்னேன், ஆனால் மன்னர் தான் ஒத்துக்கல. அப்புறம் நான் ஒரு வழியாக அங்கே என்ன நடக்குதோ, போர்க்களத்தில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்த பற்றியும் எனக்கு வாரம் ஓலை எழுதி அனுப்பணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டேன். அந்த வாக்கை கொடுத்துக்கிட்டு தான் மன்னர் கிளம்புனாரு. அதனால எனக்கு எல்லா விஷயமே தெரியும், உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி முதல் முறையாக உங்களை பார்க்குறேன் அப்படின்னாலும் எனக்கு உங்களை புதுசானவர்னு தோணவே இல்லை. மன்னர் எழுதின ஓலைகள் மூலமாக அவங்க கூட நான் ரொம்ப நாள் பழகியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு இளவரசர் சொன்ன உடனே, ஐயோ இளவரசரே, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் மன்னர் உங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயுமே உங்களை பற்றி பேசுவார், எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட ஒப்பிடுவார். அதனால் உங்களை மாதிரி மனநிலை தான் எனக்கும், உங்களை பார்த்தா புது மனுஷன்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு பரஞ்சோதி சொன்ன உடனே இளவரசர் பரஞ்சோதியோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு நட்பு ஏற்பட்டிருக்குல்ல, நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்கல்ல அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு. திருவள்ளுவர் குரல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்ப நாள் சேர்ந்து பழகிறதுனால 2 பேர் நட்பா இருக்கிறது ஒரு வகைனா, 2 பேருக்கும் ஒரே மாதிரியான கருத்து ஒரே மாதிரியான எண்ணம் இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாயிடும். அவங்க கூடி பழகணும், பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஒன்னாவே இருக்கணும்ன்ற அர்த்தம்லாம் கிடையாது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் சந்திச்சாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கும், ஒரு உறவு வந்துடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால அதை தான் இளவரசர் சொல்றாரு. உடனே பரஞ்சோதி என்ன சொல்றாருன்னா, என்னை மன்னிச்சிருங்க இளவரசரே, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படிக்காத தற்குறி, படிப்பறிவு இல்லாதவன், நிழலுக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்காதவன். அதனால திருவள்ளுவரையும் எனக்கு தெரியாது, திருக்குறளையும் எனக்கு தெரியாது. மன்னர் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பொறுப்பை உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காரு. நான் கொடுத்த ஓலையை படிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னு பரஞ்சோதி சொன்ன உடனே இளவரசரும்,
மன்னர் என்ன கட்டளை போட்டாலும் அதை சந்தோஷமா நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பரஞ்சோதி, எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொல்லி மன்னர் உங்களுக்கு கட்டளை போட்டதுக்கு காரணம் என்னோட நல்லதுக்காக இல்லை, உங்க நல்லதுக்காக தான் அப்படின்றாரு. இளவரசர் ஒன்றும் புரியாம அப்படி முழிச்ச உடனே பரஞ்சோதியை தொடர்ந்து பேசுறாரு. உங்ககிட்ட எல்லா நல்ல குணமும் இருக்கான், ஆனா பொறுமையும் நிதானமும் மட்டும் இல்லையா. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் வந்துருமா. நான் எவ்வளவு புத்திசாலின்றதுல மன்னருக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு பரஞ்சோதி சொன்ன உடனே இளவரசரால சிரிப்பை அடக்க முடியல. 2 பேரும் பலமா சிரிச்சிடுறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா கண்ணபிரான், ரதத்தை ஓட்டிட்டு இருக்க சாரதி, அவராலையும் சிரிப்பை அடக்க முடியல, அவரும் சிரிச்சிடுறாரு. இவங்க 3 பேரும் சிரிக்கிறத பார்த்த உடனே இந்த சிரிப்புல சேர்ந்துக்கிற மாதிரி அந்த குதிரைகளும் கணைக்குது. அதுங்க கணைக்கிறத கேட்ட உடனே மறுபடியும் இவங்க 3 பேரும் சிரிக்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து போடுறாரு கல்கி. நாம அடுத்ததா பார்க்க போறது சிவகாமியின் சபதம் 2ஆம் பாகத்தின் 3வது அத்தியாயம், ஸ்நேக பிரதிஜை. இப்போ ஒரு பக்கம் மாமல்லர்கிட்ட கிண்டலாவும் நகைச்சுவையாவும் பரஞ்சோதி பேசிக்கிட்டே வந்தாலும், இன்னொரு பக்கம் காஞ்சிபுரத்தோட மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், அந்த வீதி கடைகள், அங்கே இருக்கிற கோவில்கள், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றாரு. அங்கே நிறைய கோயில்கள் இருக்கும்ல, சமண கோயில், புத்த கோயில், சிவ வைணவ வழிபாட்டு தலங்கள், இது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு வர்றாரு. அங்கே இருக்கிற மக்களை பார்க்குறாரு, கோயில்களில் சொல்லப்படுற வேதங்கள், பாடல்கள், இது எல்லாத்தையும் கேட்குறாரு. 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ காஞ்சிபுரம் இப்படி இல்லை. ஏன்னா அப்போதான் போர் பற்றின செய்தி வந்திருந்ததால மக்கள் எல்லாருமே பயந்து போயிருந்தாங்க. அதனால தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடு இருந்தது. இப்போ 8 மாதம் ஆயிடுச்சு. போரை பற்றி ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பழகி போச்சு. போர் சூழலுக்கு அவங்க பழகிட்டாங்க. இப்போது நாமளே கொரோனா ஆரம்பிச்ச புதுசில் எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் போக போக 2வது அலை 3வது அலைலாம் வரும்போது ஓரளவுக்கு அதை நம்ம சமாளிக்க தொடங்கிட்டோம். நம்மளோட சராசரி வாழ்க்கையும் தொடர்ந்தோம் இல்லையா. அது மாதிரி காஞ்சிபுர மக்கள் அவங்களுடைய சராசரி வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க அப்படின்றது தெரியுது. இதெல்லாம் பார்த்தோன்னா பரஞ்சோதிக்கு, ஐயோ இந்த மகிழ்ச்சி எத்தனை நாளைக்கு நீடிக்குமோ, மறுபடியும் கொஞ்ச நாள்ல இருளடிஞ்சு சூன்யமாக போகுது இந்த காஞ்சிபுரமே, என்ன பண்றதோ அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ஒரு அர்த்தம் வேதனை வருது. இப்படி ஒரு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏகாம்பரேஸ்வரர் கோயில்கிட்ட தேர் வருது. அதை பார்த்தோன்னே பரஞ்சோதி அது கோயிலை கண்டுபிடிச்சிடுறாரு. இதான ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு மாமல்லர்கிட்ட கேட்கிறாரு. மாமல்லரும், ஆமா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க நான் வந்ததில்லை, நான் முதல் முறை வந்தப்போ இந்த கோவிலை தேடிக்கிட்டு தான் நான் நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஆனா இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள அன்னைக்கு வேற சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு, கொஞ்சம் ரதத்தை நிறுத்த சொல்லுங்க, இந்த கோயிலை பார்ப்போம் அப்படிங்கிறாரு. கோயில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கோயிலோட வாசல்ல தூரத்துல தேர் நிக்குது. தேர் வந்து 4 வீதிகளுக்கு நடுவில் நிக்குது. அந்த தேரோடும் வீதிகள்னு சொல்லுவாங்கல்ல, விசாலமான வீதிகள், அந்த மாதிரி 4 விசாலமான வீதிகளுக்கு நடுவுல 4 பக்கம் போறதுக்கு ஏதுவா நடுவில் நிக்குது. கடை வீதிகள்ல விதவிதமான பூக்கள் மலைமலையா குமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தேங்காய்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அழகான வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான தூண்களாலான மண்டபங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே பரஞ்சோதி அவர் அறியாம, அடடடா புலிகேசியோட காதலுக்கு அர்த்தம் இல்லாம போல அப்படின்றாரு. உடனே மாமல்லர் புரியாம, என்ன சொல்றீங்க புலிகேசியோட காதல அப்படிங்கிறாரு. இல்ல இந்த புலிகேசிக்கு காஞ்சிபுரத்து மேல எவ்வளவு காதல்னு வஜ்ரபாகு என்கிட்ட சொன்னாரு. காதலி பேரை கேட்ட உடனே காதலோட முகத்துல என்ன மாதிரியான மாறுதல் வருமோ அதே மாதிரி காஞ்சிபுரத்தோட பேரை கேட்டா புலிகேசியோட முகத்துல உண்டாகுதான். அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னோடனே, நீங்களே சொல்லுங்க தளபதி, நம்ம வஜ்ரபாகு எவ்வளோ திறமைசாலியா இருந்தாலும் புலிகேசியோட கோட்டைக்கே போய் அவனை சந்திக்கிறது சரியா, அது பிரச்சனை தானே அப்படின்னு மாமல்லர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பரஞ்சோதி அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம, இங்க திருநாவுக்கரசரோட மடம் எது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அங்க வெறுமையா கிடக்குது அந்த கட்டிடம் தானே மாமல்லர் காட்டுறாரு. இங்க சேர்ந்து தமிழ் கத்துக்கணும் தான் நான் வந்தேன், நான் தமிழ் கத்துக்கணும்னு வந்த நேரமோ என்னமோ மடத்தையே இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பரஞ்சோதி சொல்றாரு. உடனே இளவரசருக்கு மறுபடியும் சிரிப்பு வந்துருது. பல்லவ குலத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நீங்க நிறைய சேவைகள் செய்யணும்னு எழுதி வச்சிருக்கும் போது நீங்க எப்படி படிக்க முடியும், திருநாவுக்கரசருக்கு நீங்க எப்படி சீடராக முடியும், அதை விட ரொம்ப முக்கியமா நீங்க என்கிட்ட தமிழ் கத்துக்கணும் எழுதியிருக்கு அப்படின்னு இளவரசர் சொன்னவொன்னே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு ராத்திரி அந்த யானை அப்படி மதம் பிடிச்சி ஓடி வந்துச்சோ என்னமோ, அந்த யானை அப்படி மதம் பிடிச்சி ஓடி வந்ததால் தானே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பரஞ்சோதி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மதம் பிடிச்ச யானை கிட்ட இருந்து இவர் காப்பாத்தின சிவகாமியை பத்தின ஞாபகமும் ஆயனரை பத்தின ஞாபகமும் பரஞ்சோதிக்கு வந்துடுது. உடனே அவர் இளவரசரை பார்த்து, ஆமா நம்ம ஆயனார் சிவகாமி எப்படி இருக்காங்க இளவரசர் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சிவகாமி அப்படின்ற பேரை கேட்ட உடனே இளவரசர் முகத்துல ஒரு மாறுதல் ஏற்படுது. அதை பரஞ்சோதி கவனிச்சிடுறாரு. இப்போ காதலோட பேரை கேட்டா காதலன் முகத்துல ஒரு மாற்றம் உண்டாகும், அப்படி ஒரு மாற்றம் தான் புலிகேசியோட முகத்துல உண்டாகுச்சு காஞ்சிபுரத்தை பத்தி கேள்விப்பட்டோன்னு வஜ்ரபாகு சொன்னார் இல்லையா, அதை இப்போ பரஞ்சோதி யோசிச்சுக்கிறாரு. என்னடா இது வஜ்ரபாகு சொன்ன மாதிரி இவர் முகத்துலயும் ஒரு மாறுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிறாரு. இப்போ மாமல்லர் பதில் சொல்றாரு. அவர் குரல்லையும் சின்னதா மாறுதல் இருக்கு.
நல்லா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள பார்த்தே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. ஆயனாரோட காட்டு வீட்டுக்கே அவங்க மறுபடியும் போயிட்டாங்க. துறைமுகத்துல வேலை பார்த்துட்டு இருந்த எல்லா சிற்பிகளையும் மண்டபம் கட்டுறதுக்காக மன்னர் அனுப்பிட்டார் இல்லையா? அதனால ஆயனாரும் மறுபடியும் மாமல்லபுரத்துலேருந்து கிளம்பி அவரோட காட்டு வீட்டுக்கே போயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் சோகத்தோடு சொல்றாரு. இதை பரஞ்சோதி கவனிச்சிட்டு இருக்கும்போதே மாமல்லர் என்ன பண்றாரு, பரஞ்சோதி கையை பிடிச்சிக்கிட்டு, தளபதி நீங்கள் கடந்த 8 மாசமா காஞ்சிபுரத்துக்கும் பல்லவ குலத்துக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இன்னும் கூட நீங்கள் நிறைய நிறைய நல்லது பண்ண போறீங்க. ஆனாலும் அன்னைக்கு ராத்திரி நீங்கள் ஆயனாரையும் சிவகாமியும் காப்பாத்தீங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய உதவி, பெரிய நல்லது நீங்கள் பண்ணியிருக்கவே முடியாது. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால தான் உங்கள் ஞாபகார்த்தமாக நான் இந்த வேலையும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பரஞ்சோதி வேலை எடுத்து காட்டாரு இளவரசர். பரஞ்சோதி இளவரசர் பேசுனதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்காரா. ஆனா இளவரசர் அந்த வேலை கொடுக்க தயார் இல்லைன்ற மாதிரி வேலை கெட்டியா பிடிச்சிக்கிட்டே பேசுறாரு. இதே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் நான் எத்தனையோ நாள் எனக்கு ஒரு நண்பனை கூட நான் வேண்டியிருக்கேன். அந்த வேண்டுதலோட பலனாக தான் நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோயில்லையே நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் நட்போடு இருப்போம், நல்ல நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கலாம். ஆயனாரையும் சிவகாமியும் நீங்கள் காப்பாற்றினீங்களே, இந்த வேலை சாட்சியாக வச்சு நம்ம அந்த சபதத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. இப்போ ராத்திரி கமலி கண்ணபிரான் 2 பேரோட வீடும் காட்டப்படுது. அங்கே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணபிரான், ஐயோ உன் தோழி சிவகாமி இருக்காளே, அவளோட செக்காலத்தையே இன்னைக்கு நான் ரதத்துல வச்சு ஓட்டிட்டு போனேன். அதை நினைச்சா எனக்கு உடம்பே பதறுது. நான் ரொம்ப சோகமா இருக்கேன்பா அப்படிங்கிறான். இதை கேட்டவன, என்ன வளர்ற, நீ சொல்றது உண்மைனா அவ யாரு என்னன்னு என்கிட்ட இப்பயே சொல்லு, அவளுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுடுறேன் அப்படின்னு கமலி சொல்ற. ஐயையே அவள்லாம் இல்லை, அது அவன் மத யானை மேல வேலை விட்டு எரிஞ்சு உன் தோழியை காப்பாத்தினான் இல்லையா ஒரு பையன். இப்போ அவன் சாதாரண பையன் இல்லை, அவன் இன்னைக்கு காஞ்சிபுரத்தோட கோட்டை தளபதி. அவன் கூட இளவரசர் கொஞ்சி குழாவினாரு. அதை பார்க்கணுமே நீ. எனக்கே கொஞ்ச நாள் அவர் சிவகாமி மறந்துடுவாரோன்னு பயம் வந்துருச்சு அப்படின்னோடனே, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த பையன் மேலே மாமல்லருக்கு ஏன் அவ்வளோ பாசம்னு நான் சொல்லட்டுமா? என் தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்ததால் தான் அவர் அந்த பையன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கார் கண்ணா. இதுலேருந்தே மாமல்லர் சிவகாமியை எவ்வளோ காதலிக்கிறாருன்னு எனக்கு தெளிவாக புரியுது அப்படின்னு கமலி சொன்னோன்னே, உன் புத்திக்கு பக்கத்தில் யாராவது வர முடியுமா? நீ போயும் ஒரு ரதம் ஓட்டுறவனு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. உன் அறிவுக்கு நீ யாராவது உலகத்தை ஆள்றவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னோன்னே, ஆமாம் அதனால்தான் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கமலி கிண்டலாக சொல்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போகிறாரு கல்கி. கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி திருச்செங்காட்டான்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கல்வி கத்துக்கணும் அப்படின்றதுக்காக காஞ்சிபுரம் அப்படின்ற மிகப்பெரிய மாநகருக்குள்ள நுழைஞ்ச பரஞ்சோதி அப்படிங்கிற இளைஞன் இன்னைக்கு அந்த மாநகரத்தினுடைய கோட்டை தளபதி அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். வாழ்க்கை இப்படிதான் நிறைய ஆச்சரியங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரு என்ன ஆவாங்க, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், எங்க இருக்கிறவங்க எந்த உயரத்துக்கு போவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பரஞ்சோதியார் ஆனா அந்த கதை என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா, காஞ்சிபுரத்தினுடைய நிலை இப்ப என்னவா இருக்கு, போர் என்ன நிலைமையில இருக்கு, எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்னா நாம அடுத்தடுத்த காணொளிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.